ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வெள்ளி ஆபரணங்கள் இப்போ சில்வர் நகைகள் இல்லை சில்வர் பேங்கிள்ஸ் இல்லை சில்வர் காப்பு இதுமாதிரி நம்ம ரொம்ப நாள் நம்ம போடாமல் இல்லை பேக்கில் இல்லை நம்மளுடைய பீரோவில் வச்சுட்டு வந்தோம்னா இது மாதிரி கருப்பாயிடும். ஓகேங்களா? இந்த வெள்ளி சில்வர் பிளாக் கலரில் ஆகிடும். ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி அது தொடச்சாலாம் போகாது, இந்த மாதிரி பிளாக் ஆகிடும். ஸோ இந்த பிளாக்கை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த காப்பு கருப்பாயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு மக்கில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துங்க. அப்புறம் சர்ஃப் எக்ஸல், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற, நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணுற சர்ஃப் எக்ஸல் இருக்குல்ல, லிக்விட் இல்லை பவுடர், கொஞ்சோண்டு சர்ஃப் எக்ஸல் போட்டுட்டு அது கூட பேக்கிங் சோடாவும் கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு, இந்த கருப்பு படிஞ்ச இந்த வெள்ளி நகை இல்லை வெள்ளி காப்பு எது வேணாலும் நீங்கள் அதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொஞ்சம் தண்ணி, சர்ஃப் எக்ஸல், அப்புறம் பேக்கிங் சோடா அதில் போட்டு ஊற வச்சுருங்க. ஓகேங்களா? ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊறிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸ்ட், நம்ம கோல்கேட் பேஸ்ட் இருக்குல்ல, நீங்கள் க்ளோஸப் போடலாம், எந்த பேஸ்ட்லாம் போடலாம். ஆக்சுவலாக நான் கோல்கேட் தான் போடுறேன். கோல்கேட் பேஸ்ட்டு இதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்னு. கோல்கேட் பேஸ்ட்டும் தேவை, அதனால தான் நான் வீடியோவில் ப்ளேஸ் பண்ணி இது பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா கொஞ்சம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஊறிடுச்சு. நல்லா ஊறிட்ட பிறகு என்ன பண்ணோம், கொஞ்சம் பேஸ்ட்டு நான் டூத் ப்ரஷில் பழைய ப்ரஷில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய காப்பை எடுத்து நல்லா ப்ரஷ்ஷை வச்சு இந்த பேஸ்ட் வித் ப்ரஷ்ஷில் நல்லா பாலிஷ் போடுற மாதிரி நல்லா ரப் பண்ணி ஃபுல்லாகவே, இன்சைட்லேயும் அவுட் சைட் 2 சைட்லேயுமே நான் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம். ஓகேங்களா? நல்லா ரொம்ப 4 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக எல்லா சர்க்கிள் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லாவே தேய்ச்சி எடுத்திங்கனாவே இந்த கருப்பெல்லாம் போயிடும். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். நான் தேய்ச்சிட்டு தான் இருக்கேன், இப்போ தேய்க்க போகிறேன். ஓகேவா? நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் கேமராவில். பிளாக் எவ்வளோ பிளாக் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? பார்த்துட்டிங்களா? தேய்க்கிறேன் ஃபுல்லாக. ஓகேவா? ஸோ நல்லா தேய்ச்சிப்போம். ஓகே, நல்லா தேய்ச்சிக்கலாம் சைடெல்லாம். சும்மா லைட்டாக நீங்கள் ரப் பண்ணுவீங்களா, ஒரு கிளாஸ்லாம் கழுவுவீங்களா வீட்டில், டம்ளர்லாம், அது மாதிரி தேய்ச்சா போதும். ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்க வேண்டியதுதான். நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த சைடெலாம். அவ்வளோதான், இப்போ தேய்ச்சாச்சு. நல்லா பரவாயில்லன்னு தேய்ச்சிட்டேன், நீங்களே பாருங்கள். ஓகேவா? நீங்கள் முடிஞ்ச சுடு தண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? மகளில் கீசரில் சுடு தண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். நான் சுடு தண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நான் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். சுடு தண்ணியில் நல்லா தொடச்சி எடுத்துப்போம். ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி அந்த பேஸ்ட்டுடைய வழுவழுப்புலாம் இருக்கும், இந்த மாய்ஸ்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, தேய்க்கிறப்பே எனக்கு தெரியுது நல்லா புதுசாக ஆயிடுச்சு. அப்படியே பலன்னு நம்ம எப்படி வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அந்த இது ஜிஆர்டியில் வாங்கினது. நல்லா பலன்னு தேய்ச்சி எடுக்கலாம். அப்பா பாருங்கள், எவ்வளோ பலன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு பவர் இருக்குது பாருங்கள். பேக்கிங் சோடா, சர்ஃப் எக்ஸலு, பேஸ்ட்டு, கோல்கேட் பேஸ்ட்டு, இவ்வளோ தான் மேட்ரு. போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய கொலுசு, பழைய நெக்லஸ்ஸு,
கம்மல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அழகாக இது மாதிரி இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஈஸியாக பளபளன்னு ஆக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா பளபளன்னு ஆகணும்னா உப்பு இருக்குல்ல, உப்பு சால்ட்டு, நம்ம நார்மல் டாட்டா சால்ட்டு ஏதாவது ஒரு சால்ட்டு வந்து கொஞ்சம் இதெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு வச்சு ஒரு வாட்டி தேய்ச்சிங்கன்னா இன்னும் பயங்கர ஷைனிங் ஆகிடும், இன்னும் சூப்பராக. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.